ओम नमो भगवते श्री अरविंदाय। ओम आनंदमयी चैतन्यमयी सत्यमयी परमे। ओम तत्सवितुः वरं रूपं ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत्. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mera, open my mind, my heart, my life, to your light, your love, your power. In all things may I see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul, all ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her, the halo, the indwelling deity, the immortal Zasta that had lit her face and tended its radiance. In her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intent. In my life, may you radiate your fearless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुगतातं तपोनिधिम्. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायण आत्मना. तदुपगत समास संधियोगं सममधुरोपनाथार्थ वाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशरथस्य वदं निशामयत्वम्. श्रीराघवं दशरथात्मज अप्रमेयम् अजानुभावम् अरविन्दतलायताक्षं श्रीरामं निशाचर श्रीरामं निशाचरवदं नमामि. ओम नमोस्तु रामाय लक्ष्मणाय देवी तस्मै जनकात्मजाय नमोस्तु रुद्रेन्द्र यमानिलेभ्यो नमोस्तु चंद्राग्र मरुत्कणेभ्यः. नहि रामात् परलोके विद्यते सत्पदे सतः सौम्य रामनदीकृष्ण सौम्येन वदने नमः. மெல்ல மெல்ல நகர்ந்து நாம் அத்தியாத்ம ராமாயணத்தில் 2 காண்டங்களை கடந்தோம். இன்று 3ஆம் காண்டமான ஆரண்ய காண்டத்தின் இறுதி சர்க்கத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த இறுதி சர்க்கத்தில் ஆரண்ய காண்டத்தில் வால்மீகி ராமாயணத்திலும் சரி அத்தியாத்ம ராமாயணத்திலும் சரி ராமன் சபரியை சந்திக்கும் விவரங்கள் கூறப்பட்டுள்ளன. ரொம்ப இனிமையான கட்டம். மனத்தில் இருந்த சோகம் ராமனுக்கே மறைகிறது. இப்படிப்பட்ட கட்டம். சிறிய உண்மை என்னவென்றால், ஒரு நல்லவனை நாம் பார்த்து விட்டால், ஒரு நல்லவனோடு சில நேரம் இருந்து விட்டால், நாம் எந்த குறையும் கூறாவிட்டாலும் நம் மனம் லேசாகிறது, தளர்ச்சி மறைகிறது, நம்பிக்கை மேலோங்குகிறது, வருங்காலம் பிரகாசமாக தெரிய வருகிறது. ஒரு நல்ல மனிதனோடு சந்தித்தால் இவ்வளவு நன்மைகள் ஏற்படுகின்றன. இவையெல்லாம் ஸ்ரீ ராமபிரானுக்கு ஏற்பட்டன. கவந்தன் மோட்ச நிவர்த்தி ஏற்பட்ட பிறகு, சாப நிவர்த்தி ஏற்பட்ட பிறகு, மோட்ச செல்லும் மார்க்கத்தில் விமானத்தில் வந்தவனா ராமனை பார்த்து, ராமா ஒரு காரியம் போட்ட, சபரி என்னும் மூதாட்டி மிகவும் வயதானவள், ரொம்ப காலமாக உன் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள்.
அவளுடைய ஆசிரமத்துக்கு சொல். அவள் உனக்கு சீதையை யார் எடுத்து போனார்கள், எங்கு வைக்கப்பட்டிருக்காள் என்று கூறுவாள் என்று ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கூறினான். நியாயமாக பார்த்தால் கந்தர்வன் சாப விமோசனம் பெறப்பட்டவன், அவனுக்குத்தான் நல்ல திருஷ்டி உண்டு. அவன் தானே கூறியிருக்க வேண்டும், சீத்தையை ராவணன் எடுத்து போன ராவணன் லங்கையில் வைத்திருக்கிறான் என்று கூறியிருக்க வேண்டும். அவ்வாறு கூறாமல் சபரியை சுட்டி காண்பிக்கிறார். சபரியினுடைய புண்ணியம் வளர வேண்டும் என்று நினைத்தானோ ஒரு கால் நாம் யோசிக்கிறோம். ராமன் மெல்ல மெல்ல நடந்து லக்ஷ்மணனுடன் சபரியின் ஆசிரமத்துக்கு செல்கிறார். சபரி மதங்க மகரிஷியினுடைய பணிவேடைகள் செய்து சிறு வயதிலிருந்தே காலத்தை கழித்தவள். மதங்க மகரிஷி உலகத்தில் வாழும் காலம் முடிவடைந்த போது அவரை மேல் உலகத்துக்கு அழைத்து செல்ல விமானம் வந்தது. அப்பொழுது அவரை வணங்கி எழுந்த சபரி, சுவாமி, எனக்கும் ஒரு வழியை காட்டிவிட்டு செல்லக்கூடாதா, அல்லது எனக்கும் வேறொரு சொர்க்கத்துக்கு செல்லும் வழியை ஏற்பாடு செய்துவிட்டு செல்லக்கூடாதா என்று வேண்டினாள். மகர்ஷி அன்புடன் சபரியை பார்த்தார். அவளை பார்த்து, மாதபரு பரமாத்மா, சாட்சாத் பரமாத்மா ராமனாக அவதரித்திருக்கிறார். தாசரதி என்னும் பெயரில் ராமனாக தசரத புத்திரனாக அவதரித்திருக்கிறார். அவர் தன் சகோதரனுடன் பாரியை சீதையுடன் கானகத்துக்கு வந்து ஒரு அவதாரம் நோக்கம் நிறைவதற்காக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெகு காலம் சித்திரக்கூட்டத்தில் வாழ்ந்தார். இப்பொழுது சீத்தையை கவர்ந்து ராவணன் கவர்ந்து செல்லிவிட்டான். ஆகையால் அவளை தேடிக்கொண்டு வருகிறார். வரும்பொழுது நீ இருக்கும் ஆசிரமத்துக்கு வருவார். நீ அப்போது அவரை பக்தியுடன் வரவேற்று உபசாரம் செய்ய வேண்டும். அவருக்கு களைப்பு போக்குவதற்கு பழம், கனிகள் முதல்களை அளிக்க வேண்டும். பரம பக்தியுடன் அவரை வணங்கி அவரிடம் உன் குறைகளை கூற வேண்டும், ஏதாவது இருந்தால். சபரி நினைத்தாள், நானோ நல்ல குலத்தில் பிறக்காதவள், பேதை பெண், வயதானவள். என்ன கேட்க வேண்டும் என்று கூட எனக்கு தெரியவில்லையே, எப்படி துதிக்க வேண்டும் என்று கூட எனக்கு தெரியவில்லையே என்றெல்லாம் நினைத்தாள். ஆனா அந்த ஒரு தளர்ச்சி ராமன் உள்ளே நுழைந்த உடனே மறைந்து போயிற்று. ராமனும் ஒரு வித்தியாசமான இடத்திற்கு வந்திருக்கிற ரொம்ப சுபமான இடம் என்று உணர்ந்தார். ஆசனத்தை கிரகித்துக் கொண்டார். லக்ஷ்மணனுக்கும் அவள் ஒரு ஆசனத்தை இட்டிருந்தாள். களைப்பை போக்கி உள்ளதுக்கு சுத்த நீரை கொடுத்தாள். அர்க்கியம், பாத்தியம் முதலியெல்லாம் மத்தங்க ரிஷி அழித்து ரிஷிகளை வரவேற்றிருப்பதை கவனித்தவள் அவளும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அர்க்கியம், பாத்தியம் அளித்து கால்களை கழுவி அந்த நீரை தன் மீது தலையில் செலுத்திக் கொண்டாள். களைப்பாறிய ராமன் சபரியை பார்த்து, அம்மா, உன்னுடைய பக்தி மிகவும் மெச்சத்தக்கது. என்னை அடைய வேண்டும் என்றால் பக்தி ஒன்றுதான் சாதம் என்று கூறிவிட்டு முன் இதே அரண்ய காண்டத்தில் லக்ஷ்மணனுக்கு உபதேசம் செய்தது போல் ராமர் சபரிக்கு உபதேசம் செய்கிறார், வேதாந்த உபதேசம் செய்கிறார். எப்படி எல்லாம் பக்தியை வெளிப்படுத்துவது, பின்பற்றுவது என்றெல்லாம் கூறுகிறார்.
9 வழிகளை கூறுகிறார். ஜாதி, பிறந்த குலம், பெயர், என்ன ஒரு குரு எந்த குரு சுஷ்ரூஷை, எந்த குரு உபதேசம், அதெல்லாம் என்னை வழங்குவதற்கு தேவையில்லை. என்னிடம் பூர்ண பக்தி இருந்தால் மட்டுமே போதும். சான்றோர்கள் முதல் காரியமாக என்ன செய்ய வேண்டும்? பக்தி சாதனத்தின் முதல் அங்கம் என்னவென்றால் சான்றோர்கள் கூட்டத்திற்கு சென்று அதனுடன் பங்கு கொண்டு அவருடன் காலத்தை கழிக்க வேண்டும். நமது ஆசிரமத்தில் அப்படி சான்றோருடன் காலத்தை கழிக்கும் நேரம் ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி வருகிறது. நமது தனசேகரன் அவர்கள் ஒரு டிராவலர் பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர்களை அழைத்துக் கொண்டு பாண்டிச்சேரி சென்று அங்கு சமாதி தரிசனம், ஸ்ரீ ஸ்மிருதி போன்ற இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு திரும்பி வருவதற்கு, சாவித்திரி பவன் எல்லாம் பார்த்துவிட்டு வருவதற்கு மாதம் ஏற்பாடு செய்கிறார். அப்படிப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வது போன்றது அதை இங்கே ராமன் போற்றுவதாக நாம் கொள்ளலாம், பார்க்கிறோம். என்னிடம் பக்தி இல்லாமல் அம்மா நீ தவம் செய்தாலும் சரி, யாகம் செய்தாலும் சரி, வேதம் போதினாலும் சரி, அதனால் எந்த பலனும் இல்லை. அவை இல்லாமல் என்னிடம் பக்தி செய்யலாத போதும். என்னுடைய பெருமைகளை, புராண கதைகளை, அவதார கதைகளை, தசாவதார கதைகளை எல்லாம் புராணங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவைகளை பற்றி தனி புத்தகங்கள் உண்டு. அவைகளை உபன்யாசம் செய்கிறார்கள். அதையெல்லாம் கவனமாக கேட்க வேண்டும், கேட்டு மகிழ வேண்டும். அப்படி கேட்டு மகிழ்ந்து விட்டு உன்னை போல் ஒழுக்கம் என்னுடைய அடியார்களிடம், உன்னை போல் இருக்கும் என் அடியார்களிடம் கலந்து பேசி என் குணங்களை பற்றி பேச வேண்டும். நாம் ஒவ்வொரு லைவ் டிவைன் கிளாஸ் போதும் முடிந்த பிறகு எப்படியெல்லாம் ஆச்சரியமாக உண்மைகளை பகவான் எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் இறுதியில் பேசி மகிழ்கிறோம். அதுபோல் அடியார்களும் என் குணங்களை கூற்றி மகிழ்ந்து பேச வேண்டும். சில வேத வாக்கியங்கள் மகா வாக்கியங்களாக எளிதில் புலன்படாதவையாக மறைக்க, வேதத்திற்கு மறை என்று பெயர் உண்டு அல்லவா, மறைவாக இருக்கின்றன. அதனுடைய அமுதம் போன்ற சாதனத்தை எடுத்து விளக்க வேண்டும். குரு சுசுரூஷை அது ஒரு உயர்த்தியான படிக்கட்டு. திடீரென மேலே ஏற்றிவிடும், பல படிகளை கடந்து ஒரே தாண்டில் மேலே உயர்த்தி விடும். எந்த குருவா இருந்தாலும் அவரிடம் இன்னைக்கு என்னையே கண்டு வழிபடுவன் மோட்சத்தை அடைந்து விடுகிறார். நல்ல ஒழுக்கம், நியமம் போன்ற பெரியோர்களால் கூறப்பட்டு கடைபிடிக்க வந்த ஒரு பழக்க வழக்கங்கள் என்னை பஜிப்பதில், பூஜை செய்வதில், நம்பிக்கை, பொறுமை, திருட சங்கல்பம், இது 3 தான் செட்டில்டு என்று சென்ற சனிக்கிழமை
நமது மைய சொற்பொழிவில் நமது சேர்மன் அவர்கள் கூறினார், பகவான் கூறியதாக கூறினார். You must have your settled way, you must have patience, you must have a will, that is sankalpam, and you must have a settled way, நம்பிக்கை, விசுவாசம், ஃபெய்த் என்று கூறினார். அது தேவை. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமஹ. ஸ்ரீராம ராம ராமேதி ரமய ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் என்றெல்லாம் என்னுடைய பெயருக்கான மூல மந்திரங்களை பஜிப்பது மிகவும் உயர்ந்த முறை. எனக்கு என்னிடம் பக்தி செலுத்துவதை காட்டிலும் என்னுடைய பக்தர்களிடம் நீ பக்தி செலுத்துவையானால் அது என்னை வசீகரிக்கிறது. அம்பரீஷன் ஏகாதசி உபவாசம் இருந்தான். அடுத்த நாள் துவாதசி. கொஞ்ச நேரம் தான் இருந்தது காலையில். அதுக்குள் பாராயணை முடித்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்திற்குள் பார்த்து துர்வாசர் வந்தார். துர்வாசருக்கு எப்போதுமே பிறரை சோதிக்குவதில் விருப்பம். கடினமான சோதனையிட்டு விட்டு அவர் எங்கேயான ஒரு பெசை அழிக்கும் போது அவரை சபிப்பதில் அதை விட இஷ்டம். அவருடைய மகிமை என்னவென்றால், யாரையாவது சபித்தால் அவருடைய தவவலிமை குறையாது, ஜாஸ்தியாகும். நீராடிட்டு வருகிறேன், நீ நானும் சேர்ந்து பாரணை செய்யலாம் என்று அன்புடன் கூறுவோர் கூறிவிட்டு நீராட சென்றார். வேண்டுமென்றே நேரத்தை நதியில் நீ வீணாக கழிக்கலானார். இங்கே துவாதசி மறைந்து விடும் போல் இருந்தது. அம்பரீஷனுடைய புரோகிதர்களும் மந்திரிமார்களும் சேர்ந்து, சுவாமி ஒரு துளசி ஜலத்தை பருகி விடுங்கள் சிம்பாலிக்கலி என்று கூறினார்கள். அதை பருகிய அதுக்காக காத்திருந்தவர் போல் அதை பருகிய மாத்திரம் திடீரென்று வந்து ஆவேசத்துடன் கையை ஆட்டி உன்னை சபிக்கிறேன் பார் என்று குதித்தார். ஸ்ரீமன் நாராயணன் அம்பரீஷனை காப்பதற்காக தன்னுடைய சக்கராயுதத்தை அவர் வீட்டில் வைத்திருந்தார். இந்த சக்கரம் அவரை துரத்திட்டு அதிலும் தப்புவதற்கு எங்கெங்கெல்லாம் ஓடினார், நாராயணன்கிட்டயே ஓடினார். பகவான் நாராயணன் சொன்னார், சுவாமி அகம் பக்த பராதீனஹா இல்ல, நான் பக்தனுடைய பராதீனனா இருக்கிறேன், அவன்தான் எனக்கு சுவாமி, நான் அதீனன் என்று கூறினார். அதுபோல் என் பக்தர்களிடம் யார் அன்பு செலுத்தினாரோ அது ரொம்ப எனக்கு வசதியாக தென்படுகிறது. சமம் தவம் என்பதை நீ விடாவிடால் கடைபிடிக்க வேண்டும். தமம் என்பது உணர்ச்சிகளின் கட்டுப்பாடு, சமம் என்பது அந்த ஒரு மனத்தின் கட்டுப்பாடு. பிறகு என்னை பற்றி யார் தத்துவ விசாரம் செய்கிறார்களோ அதில் சேர்ந்து கொண்டு உனக்கு தெரிந்தவற்றை நீ கூறலாம், அவர்கள் கூறுவதை நீ கிரகித்துக் கொள்ளலாம். நாம் சத்சங்கத்தில் கூறுகிறோம், ஒரு தலைப்பில் அவர் பேசுகிறார், கேட்டுக்கொள்கிறோம், தெரிந்த விஷயங்களை கூறுகிறார், நமக்கு அது நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல் இப்படி 9 வகையான சாதனங்கள், எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தமும் இல்லை. ஏதாவது ஒன்றை தீவிரமாக கடைபிடித்தால் போதும். பிரேமை ஒன்றுதான் முக்கியம். பக்திக்கு சஞ்சாயத்தை, பக்தியின் மூலம் பக்தி என்ன செய்கிறது? உருவாக்குகிறது, நன்றாக உருவாக்குகிறது. எதை? பிரேம லட்சணா, அன்பின் லட்சணங்களை உருவாக்குகிறது. என்று கூறினார். பிறகு சங்கரர் கூறுகிறார்,
ராமன் சபரியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக, அவரே ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியமாக சபரியை பார்த்து, அம்மா, என்னுடைய சீத்தை, அந்த மங்களமானவள் தாமரை கண்ணி காணாமற் போனாள். உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா என்று கேட்கிறார். அவள் சொன்னாள், பிரபு, நீதான் உலகம், நீ அறியாத விஷயமே கிடையாது. எதையும் அறியாதவன் போல் நீ என்னை கேட்கிறாய். ராமர் கேட்டதுக்கு ஒரு என்ன உன்னல் அர்த்தம் நாம் கற்பனை செய்து கொள்ள முடியும் என்றால், ராமர் ஏற்பாடு செய்து விட்டார், உண்மையான சீத்தை அக்னிக்குள் இருப்பார் என்று. அந்த அக்னிக்குள் இருப்பும் சீதைக்கு காதல் விழும்படியாக அவர் அவளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கும் வகையில் சீதையை பற்றி விவரம் தெரியுமா? தாமரை கண்ணி, மங்களமானவள், அழகான தோற்றம் உள்ளவள், எனக்கு மிகவும் பிடித்தமானவள், இவெல்லாம் கேட்கிறாள். அக்னியில் வாசம் செய்கிறோமே என்று சீதையினுடைய மனம் சற்றே தெளிந்து உல்லாசம் அடைந்திருக்கும் என்று நாம் கற்பனை செய்வோம். பிறகு சபரி அவரை பார்த்து கூறினாள், ரகுநந்தனே, நீ கூறிய உபதேசங்களுக்கு எல்லாம் நன்றி. எல்லாவற்றும் எனக்கு புரிந்ததா? எதையாவது சிறந்த முறையில் என்னால் பாதுகாக்க முடியுமா, அல்லது 3 நான்கை கடைபிடிக்க முடியுமா என்றெல்லாம் என்னால் கூற முடியாது. ஆனால் உன்னுடைய அமுதம், உபதேச அமுதத்தில் நான் நனைந்து போனேன். அந்த ஈரம் என்னை காக்கும். எனக்கு ஒரு உதவி பண்ணிவிடு. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இரு. இந்த சரீரம் எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ உதவி செய்தது. மாதங்க மகரிஷிக்கு பணிவிடை செய்ய உதவி செய்தது. சரியிருந்தால் தானே உயிருக்கு பாதுகாப்பு. அந்த சரீரம் இனி தேவையில்லை. மேலுலகத்துக்கு செல்வதற்கு அந்த சரீரம் ஒரு தடை. இந்த சரீரத்தை நான் அக்னிக்கு இரையாக்குகிறேன். என்னை அந்த புதிய உருவம் கிடைத்த என்னை விஷ்ணுலோகத்துக்கு செல் என்று நீ ஆசீர்வதித்து விட்டு நீ செல்வாயாக என்றார். ஒரே ராமனை பார்த்து பக்தியினால் செயல் இழந்து பரபரப்பு அறிந்தவளாக சொல்லவில்லை, இப்படி கூறினாள். வால்மீகியின் சபரியும் ரொம்ப கெட்டிக்காரி, நிதானம் தவறாதவள். ராமர் அவரை கேட்கிறார், பழமெல்லாம் சாப்பிட்டு விட்டு கையை தொடர்த்து கொண்டு, அம்மா சபரி, கச்சித்தே நிர்ஜிதா விக்னாக, காட்டில் வாழ்கிறாயே, ஒரு நாள் இன்னொரு நாள் போல் இருக்காத, தனியாகவே இருக்கிறாய், பயமில்லாமல் இருக்கிறாயா? விக்னங்கள், ஏதாவது புதிய விக்னங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு துன்புறுத்தாமல் இருக்கின்றனவா? விக்னங்களால் துன்புறுத்தப்படாமல் துன்பத்தை அனுபவிக்காமல் இருக்கிறாயா? கச்சித்தே நிர்ஜிதா, துன்பங்கள் உன்னால் மீறப்பட்டனவா? கச்சித்தே வர்த்ததே தபக, அப்படி மீற செய்து தவம் செய்தாய். நான் தவத்துக்கு முடித்தாயா? எம்பரீஷன் பாரணை முடித்துக் கொண்டதில் முடித்தாயா? கச்சித்தே ஆகார நியம செய்வ, ஆகாரத்தை, தப வாழ்க்கை என்றால் சில பொருட்கள் ஆகாரத்துக்கு உகந்ததல்ல, அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தவத்தை வளர்க்கும் ஆகார சத்துவ ஆகாரத்தை உண்கிறாயா? கச்சித்தே நேயத்த கோபகா, கோபம் வராமல் இருக்கிறதா உனக்கு? கோபத்தை அடைக்கினாயா? என்று குருவசிய சுபூஜிதாக, இப்படி செய்து மகரிஷி மாதங்கர் கண்களில்
எதிரே இல்லாவிட்டாலும் அவரை மானசீகமா பூஜை செய்து கொண்டிருக்கிறாயா? அவருடைய பூஜை பண்ண ஸ்தலங்கள் எல்லாம் பரிசுத்தமாக வைத்திருக்கிறாயா என்றெல்லாம் கேட்டார். வால்மீகியின் சபரி அதற்கு சுருக்கமாக பதிலளித்தார். அத்தியமே சபலம் ஜென்ம, இன்றுதான் என்னுடைய ஜென்ம சபலம் ஏற்பட்டது. அத்தியமே சபலம் தப்தம், என்னுடைய தவம் இன்றுதான் நிறைவேறிற்று. குரவஸ்த சுபூஜிதாக, குருமார்கள் மத்தங்க ரிஷி அவருடைய தியானிகளான சிஷ்யர்கள் எல்லாரும் என்னால் நன்கு உபசரிக்கப்பட்டதை அதன் பலனை நான் உணர்கிறேன். எப்படி? ஏன்? துவயி தேவவரே ராமே பூஜித்தே புருஷர்ஷவ, தேவர்கள் சிறந்தவனே இங்கே வந்திருக்கிறாயே. மத்தவங்க மாதிரி சொன்னாரே நீதான் பரந்தாமன் என்று, நீ வந்திருக்கிறாயே, நீயாக வந்திருக்கிறாயே, உனக்கு நான் மரியாதை அளித்தேன், அதனை ஏற்றுக்கொண்டாயே என்று சபரி ராமனுக்கு பதில் சொல்ல வால்மீகி அமைந்திருக்கிறார். இங்கு பார்வதிக்கு கதை சொல்லிக் கொண்டிருக்கும் சங்கரர் இந்த ஒரு சர்க்கத்தை இங்கே தேவவரே என்று வால்மீகி எழுதியதை மிகவும் ரசித்தார். தேவர்களுக்கெல்லாம் தேவர்களிலும் சிறந்தவன். ஏனென்றால் மகாதேவரே ராமனை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு அந்த காந்தியில் மைமறந்து இருக்கிறார். அந்த தேவவரே என்று வால்மீகி சொன்னதை இங்கே சங்கரர் உபயோகப்படுத்தாவிட்டாலும் இந்த ராமாயணம் அவர் கூறுவது வால்மீகி ராமாயணத்தின் அடிப்படையில் இருப்பதால் அதை கேட்ட உடனே மெய் சிலிர்த்து ஜனங்களை பார்த்து ஓ என்று குரல் எடுத்து ஜனங்களுக்கு இவர் உபதேசம் செய்கிறார். யாரு? சங்கரர். மகாஜனங்களே, ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் வைக்கும் பக்தியே முக்தியை கொடுக்க வல்லது. பக்திகி முக்தி விதாயினி. பக்தியை ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்கிறார். பக்தி ஒரு பெண்ணாக. முக்தி விதாயினி, முக்தி அளிப்பவள். பகவதா ராமச்சந்திரஸ்ய, ராமச்சந்திரனுடைய அவன்பால் பக்தியும் அதன் வழியே முக்தியையும் அளிக்கும். ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? காமதுகா, காமதேனு, காமதேனு கேட்டதை கொடுக்கும், அதுபோல் அவருக்கு சமமான கேட்டதை கொடுக்கும் அவருடைய பாத பத்மங்களை பற்றி கொண்டு உற்சாகத்துடன் சேவத்துவம், சேவை புரிய வேண்டும். தவிர வீண் விதண்டாவாதம், ஒரு வீண் தர்க்கம், ஒரு மத்தியஸ்தர் முன், இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டாம். நானா கியான மந்திர விதித்தம் தியக்துவா சுதூரே, விட்டு விட்டு அதை வெகு தூரத்தில் விலக்கி விட்டு அதிலிருந்து நீ வெகு தூரம் சென்று ராமம் சியாமதனும், நீலமேக சியாமனான ராமனை ஸ்மரியுங்கள். அந்த ராமனை என் உள்ளத்தில் ஒளிர்ந்து கொண்டிருப்பவனை நான் சதா ஸ்மரித்து வருகிறேன். நீங்களும் உங்கள் உள்ளத்தில் ஒளி வீச கொண்டிருக்கும் ராமனை தியானம் செய்து மகிழ்ச்சி அடையுங்கள், ஆனந்தமாக இருங்கள் என்று
சங்கரரை கூறுகிறார். இந்த தேவவரே என்ற வார்த்தை ஏற்படுத்திய ஒரு சிலிர்ப்பினால். இத்துடன் இந்த அரண்ய காண்டம் அத்தியாத்ம ராமாயணத்தில் 3வதான அரண்ய காண்டம் முடிவடைகிறது. பாலகாண்டத்தில் 16 சர்க்கங்களை பார்த்தோம். அதாவது பாலகாண்டத்தில் 7, அயோத்தியா காண்டத்தில் 9 என்று அந்த முதல் 2 காண்டங்களில் 16 சர்க்கங்களை பார்த்தோம். இந்த காண்டத்தில் அரண்ய காண்டத்தில் அத்தியாத்ம ராமாயணத்தில் 10 சர்க்கங்கள். சோ இதுவரை 26 சர்க்கங்களை பார்த்தோம். பாலகாண்டத்தில் 392 ஸ்லோகங்களை உள்வாங்கிக் கொண்டோம். அயோத்தியா காண்டத்தில் உள்வாங்கிக் கொண்ட ஸ்லோகங்களின் எண்ணிக்கை 727. இன்று நாம் படித்த 44, இந்த காண்டத்தில் 44 தான் ரொம்ப குறைச்ச சர்க்கம் அல்ல. 41 ஸ்லோகங்கள் அடங்கிய சர்க்கம் உண்டு, 42 சர்க்கங்கள் உண்டு. 2ஆம் சர்க்கம் 41 ஸ்லோகங்கள் அடங்கியது. 7வது சர்க்கம் இல்ல 6வது சர்க்கம், அதுவும் 41 ஸ்லோகங்கள் அடங்கியது. 2வது சர்க்கத்தில் சரபங்கரும் சுதீஷ்ணரும் ராமனை புகழ்கிறார்கள், துதி செய்கிறார்கள். 6வது சர்க்கத்தில் ராவணனும் மாரீசனுடன் பேசிக் கொள்கிறார்கள். அந்த இன்று 44 சர்க்கங்களுடன் இந்த இதுவரை இன்று அரண்ய காண்டத்தில் 516 ஸ்லோகங்களை நாம் படித்தோம். ஆக மொத்தம் இன்று வரை இந்த அரண்ய காண்டம் முடிய 26 சர்க்கங்கள் 1635 ஸ்லோகங்களை படித்திருக்கிறோம். ஆச்சரியமாக பகவான் சங்கரரே ராமனை கடைசி நிமிஷத்தில் அவனை பஜியுங்கள் மனத்தில் என்று சபரிக்க செய்த உபதேசத்தின் சுருக்கத்தை கூறுவதை பார்த்து நமக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. தொடர்ந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்று கிஷ்கிந்தா காண்டத்தை பார்ப்போம். கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமன் வருவதை பார்த்து மருண்ட சுக்ரீவன் ஹனுமாரை தூதனாக அனுப்புகிறார். ஹனுமார் முதல் வார்த்தை என்ன பேசினார் என்பது வால்மீகி ராமன் சுந்தரகாண்டத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அதையும் சேர்த்து அடுத்த வாரம் பார்ப்போம். இனி உங்களுடைய கருத்துக்கான நேரம், உங்களுடைய ஏதான சந்தேகங்கள் இருந்தால் தெளிவு காண்பதற்கான நேரம். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த அருமையான அரண்ய காண்டத்துல முடிவா வந்திருக்கிற பகுதி சபரியின் மோட்சம். சபரினாலே ரொம்ப ஒரு நம்ம சைக்கிக் பீயிங், டிவைன் லவ் அப்படின்னா சொல்றதனுடைய ஒரு பர்சானிபிகேஷன். ரொம்ப ஆச்சரியமான அருமையான பர்சனாலிட்டி. அதாவது நம்மளுடைய அந்த ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ், ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாமே குறிப்பிட்ட கம்யூனிட்டி இருக்கணும்னோ குறிப்பிட்ட பேர்த்துக்கு எல்லாமோ கொடுக்கறத விட அவர்களுடைய சரியான ரைட் ஆட்டிடியூடு மதர் ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்றாங்க இல்லையா, நம்ம என்ன வேலை செய்யறோங்கிறத விட அது என்ன ஆட்டிடியூடோட செய்யப்படுகிறது. ஒரு ஆஃபரிங்னா கூட அதோடைய பியூரிட்டி தான் பேசும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரியே இங்கே வந்து நமக்கு அங்கங்கேயா ரொம்ப அருமையான நல்ல நல்ல கேரக்டர்ஸ கொண்டு வராங்க. அது வந்து நம்ம பெரிய ஐ ஓப்பனர் நமக்கெல்லாம். பொதுவா ஈவன் நம்ம இப்ப சின்னதுல இதை கேட்கிறோம். இப்பெல்லாம் நம்ம வந்து வி ஆர் மோர் எக்ஸ்போஸ் டு வேர்ல்ட்லி திங்ஸ்.
இதுக்கெல்லாம் முன்னால இதை ஒரு 15 வயசோ 20 வயசுல கூட மக்கள் கேட்பாங்க. அந்த காலத்திலிருந்தே அந்த பியூரிட்டி ஆஃப் சோல் அதுக்குதான் பெரிய முக்கியத்துவம்ங்கிறத நிரூபிக்கிற பல நிகழ்வுகள்ல சபரியின் மோட்சம் ஒரு தலையாயது. இது சின்ன வயசுல கேட்கறவங்க கூட ஒரு பூரண பக்தியினுடைய பெரிய அச்சீவ்மெண்ட். எப்படி அது டிவைனை போய் ரீச் ஆகுதுங்கிறதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு அந்த ரமானந்த சாகர் அதுல எல்லாம் பார்த்தா கூட இந்த காட்சியெல்லாம் அப்படியே மறக்க முடியாத அழகான ஸ்ரீராமர் வருவதற்காக அப்படியே தரையெல்லாம் பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணி ஆஃபர் பண்ணி சபரி காத்து கொண்டிருப்பதாக காட்டுவாங்க. அந்த ஒவ்வொன்றுமே ரொம்ப பெருமைக்குரியதா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகுதியே நீங்க இன்னும் நிறைய வித் ஆல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இன்னைக்கு அழகா சொல்லியிருக்கீங்க. இந்த கோயின்சிடென்ஸ்ல இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் வந்தது. இந்த 16/9 எம்.எஸ். சுப்புலட்சுமியினுடைய பர்த்டே. நமக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி நினைச்சாலும் ஒரு பக்தி பரவசம் எப்பவுமே கிடைக்கும். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு போறது அலவுடுன்னா ஷீ ஆல்சோ இந்த மாதிரி ரொம்ப ஹைபான்னு கிடையாது. ஆனா பியூரிட்டி ஆஃப் த சோல் அது ரொம்ப நமக்கு பொருத்தமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. இதையும் தவிர இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, கல்கி அவர்கள் 1899 ஹீஸ் பார்ன். அவருடைய 125வது வருடம் அதை ஒட்டி இப்ப ஒரு ஆவணப்படம் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு. அது எக்ஸாக்ட்லி அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கொண்டு வந்தாங்களா அல்லது இந்த இயர் 125th இயர்ங்கிறதுனால கொண்டு வந்தாங்களான்னு, இது எல்லாமும் நமக்கு இந்த சபரியினுடைய பக்திக்கு ரொம்ப ஏதோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அசோசியேட் ஆகக்கூடிய நல்ல விஷயங்களா தெரியுது. ஸோ கைண்ட் ஆஃப் யூ சார். இன்னும் அடுத்தது நம்ம கிஷ்கிந்தா காண்டம் போறோங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ கிரேட், தேங்க்யூ. இன்றும் பத்ரிநாத்ல காலங்காலத்தால் 4 மணிக்கு கோவில் கதவு திறக்கும். அப்போ ஒலிக்கிறது எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடிய விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் இன்றைக்கும் நடக்கிறது. சார் இதுல இன்னொரு விஷயம், திருப்பதியிலயும் அது மாதிரி அவங்க அடுத்தடுத்த வெர்ஷன்லாம் அளவே பண்ணல. பாரம்பரியமா எம்.எஸ். சுப்புலட்சுமி வெங்கடேச சுப்ரபாதம். அப்போ அங்க எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்கு திருப்பதி கீழ. அது ஒரு பெரிய த்ரில்லிங் திங். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலான பாடகரா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பு அது ரொம்ப வருஷமாவும் இருக்கு. அதெல்லாம் வெரி டச்சிங். தெய்வத்தை முத்திரை. ஒவ்வொரு பக்தி மாலை சனிக்கிழமை இன்னைக்கு எல்லா ஸ்டேஷனும் பக்தி ப்ரோக்ராம் காலங்காலத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போடுறது என்னன்னா, நான் நியூஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வெங்கடேச சுப்ரபாதம் தானே இன்னும் நடக்கிறது. ஈவன் நவ் அவருடைய ரேடியோவில் டிவிலையோ. எஸ்மா பத்மா நமஸ்காரம் சார். பங்கஜம்மா சொல்லுங்க. ரொம்ப அருமை. இன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. சபரி மாதிரியும் நம்ம எங்க போய் இந்த நாள்ல போய் உட்காந்துக்கிறதுன்னு தெரியல. எம்.எஸ். ஆட்டமா அவ்வளவு என்ன தெய்வீக அந்த துணியே தெய்வீகம். அதே நிறைய பேர் பாவம் எல்லாரும் ரொம்ப இதுவாதான் சொல்றா. இப்ப நிறைய பேர் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஆனா நமக்கு என்னமோ அந்த எம்.எஸ்.ஓட அந்த தெய்வீக துணி அது நமக்கு அது மற்ற இதுல நமக்கு என்னமோ நம்ம அனுபவிக்க முடியல. அவ்வளவு பக்தியினுடைய இது அந்த சாரம் அப்படி அவங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவங்க கடைசி வரலாம் அவங்க பக்தியை இதே மாதிரி பக்தி பாடல்களையும் அதே மாதிரி ஒரு உழைப்பிலையுமே நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு நான் ஒரு செல்ஃபிஷா நான் கேட்கிறேன். எனக்கு நமக்கெல்லாம் அதே மாதிரி நமக்குன்னு இல்லை, நிறைய பேர் கிடைச்சிருக்கலாம். நம்ம விரும்பினாலும்
நம்ம எங்க போய் உட்காந்துக்கிறது, எந்த வனாந்தரத்துல போய் உட்காந்துக்கிறது, எல்லாத்தையுமே நினைக்காம அந்த பக்தியை மட்டுமே நினைச்சுட்டு இல்ல எம்எஸ் ஆட்டமா அதே மாதிரி ஒரு பாடுறதுக்கு நம்மளுடைய இதெல்லாம் பொசிஷன் எல்லாம் சரியா வராது. அதே மாதிரி கிடைக்க கொடுத்து வைக்கணும். நினைச்சா கூட மனசுல ஆத்துல இருந்து அந்த பக்தியை பண்ணலான்னா ஏதான ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடுவில் அதை கலைக்கிற மாதிரி நமக்கு அத வந்துடுறது. அதையும் மீறி நம்ம பண்ணணும் இந்த வயசுக்கு. அதான் நினைச்சுட்டு நான் நீங்க சொல்ற இதுல இருந்து நான் அன்னிலேருந்தே சபரியோட இது படிக்கிற காலத்துல இருந்தே நினைக்கிறது உண்டு. இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சொல்லும் போது அதனுடைய ரசம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. நிறைய மனசுல இறங்கிட்டு உள்வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப அருமை. ஆமா வசந்தம் கடைசியில ஒரு பேர் சொன்னாங்க, அது என்னன்னு எனக்கு காதுல வாங்கிக்கல. நானு 3ஆவதா ஒரு பேர் சொன்னாங்க 125வது வருஷம்னு. அது கல்கி. 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 ஓகே. எஸ் எஸ் எஸ். ஆமா நினைச்சேன், நேற்றுக்கு படிச்சேன் நானு. ஆமா கல்கியோட வருஷத்தையும் படிச்சேன். பொன்னியின் செல்வன், சிவகாம்சபதம், பார்த்திபன் கனவு சிருஷ்டிகர்த்தா கல்கி. கல்கி கடைசியில ஒரு கதை எழுதினத அந்த அவரோட பொண்ணு அமரதாரா தான் வந்து அமரதாரா ஆமா முடிச்சா அப்படின்ட்டு வரும் அந்த இது. ஆமா அந்த நேரத்துல ஒரு ஆனந்தி போடும். கொஞ்ச காலமா இருக்கு ஸ்கிரைபா இருந்தாங்க போல இருக்கு. தெரியலமா. இல்ல கல்கி காலமான அப்புறம் ஏதோ நோட்ஸ் வச்சிருந்து கொஞ்சம் he was sick, அதனால தட் ஆனந்தி அந்த மாதிரி. அவருக்கு ஆஸ்மா உண்டுரும் பாவம். கல்கிக்கு troubled by ஆஸ்மா. அதனால்தான் எழுதணுமா, அதனால ஆனந்தி யூஸ்ட் டு ரைட் போல இருக்கு. ரொம்ப அருமை சார். ரொம்ப ரொம்ப நிறைய எவ்வளவு படிச்சதுனாலும் இப்ப நீங்க இன்னைக்கு சொல்ற போது மனசுக்குள்ள ரொம்பவே நல்லா ரொம்ப டீப்பா போயிருக்கு. பகவான் எனக்கு அப்பவான் பக்தி இன்னும் கொடுக்கட்டும், அதான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. அம்மா நீங்க ஒரு கவலையை விட்டுருங்க, ஆல் லைஃப் இஸ் யோகா. அதனால நம்ம என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம நினைச்சுக்கிறதுக்கே பகவான் நமக்கு அருள் பண்றாரு. அடுத்தது நம்ம இப்ப அந்த நாள் சிலதெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த எம்எஸ் மீரா சாங் ஒண்ணு இருக்குல்ல, அந்த நாளும் வந்துடாதோ, பிருந்தாவனத்தில் கண்ணன் பிறந்த அந்த மாதிரி அதையும் சொல்லிட்டு இருப்போம். ஆமா கரெக்ட் கரெக்ட். பிருந்தாவனம் அது ஏதோ ஒரு 3 தடவை சொன்னாக்கே படிச்சேன். அது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. பிருந்தாவனத்தில் கண்ணனை பத்தி இந்த 3 லைன். அந்த பாடலாம் எழுதுறது கல்கி. மீரா படத்துல எத்தனை பாட்டு இருக்கோ எல்லாம் எழுதினதெல்லாம் கல்கி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. எஸ்மா மீராமா. சார் நமஸ்காரம் சார். சார் இன்னைக்கு அருமையா இருந்தது. இந்த ஸ்லோகம் எல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிங்களா, அது எவ்வளவு தெளிவா இவ்வளவு கரெக்டா, அது நீங்க அதுக்கு விளக்கம் சொல்றதும் ரொம்ப ஏற்றமா எங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா இருந்தது சார். அந்த ஸ்லோகத்தை படிச்சாவே நம்ம இப்போ அவங்க சொன்னாங்களே வசந்தம்மா சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் நம்மளால வந்து பக்தி பண்றதுலயும் இன்னும் மற்ற வேலைகள் செய்யறது எல்லாத்துலயும் நேராவும் ஒழுங்காவும் இருக்க முடியும்ன்ற நம்பிக்கை நிறையவே இருக்கு சார். நல்லா இருக்கு சார் இன்னைக்கு. அதே மாதிரி உங்களுடைய விளக்கங்களும் அருமையா இருந்தது. அப்புறம் இன்னொரு ஒரு ரிக்வஸ்ட் சார், நமக்கு இப்போ நேரம் இருக்குன்னா எம்எஸ் அம்மாவோட பிறந்த நாளுன்றதுனால ஏதாவது ஒரு சின்ன பாட்டு பானுபிரியால போட முடியுமானா முடிந்தால் கேட்கலாம். ஒரு ரிக்வஸ்ட் தான், முடியும் என்றால். இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு நேரம் இருக்கணும் சார். இல்லைன்னா பரவாயில்ல, பார்க்கலாம். பானுபிரியால whether she can work it out பார்க்கலாமா. Thank you sir. Correct. நம்ம இப்படி எந்த நேரத்துக்கு கேட்டாலும் கொடுக்கறதுக்குன்னே ஒரு குறை ஒன்றும் இல்லை இருக்கு. One minute time கொடுங்க, நான் எடுத்து வச்சிடுறேன். அதுக்குள்ள நீங்க ரொம்ப அற்புதமாக நல்லவரை பார்க்கும் போதே சோகம் எல்லாம் போயிடுறது, அவளை பாக்குறது, அவ கூடவே இருக்கிறது, அதெல்லாம் அற்புதம் சொல்லி சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம்ங்கிறதுக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. என்னோட ஒரே ஒரு டவுட் சார், இந்த சபரி வந்து ராமர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பழங்கள் கறி இதெல்லாம் சேகரிக்கும் போது கடிச்சு பார்த்து திதிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புளிப்பா இருந்தா தூக்கி போட்டுருவான்னு சொன்னா அது உண்மையா சார் இல்ல இடைச்செருகலான்னு தெரியல. அதெல்லாம் வந்து பராபரி கதை. அதெல்லாம் கடிச்சு வச்சு எச்சில கொடுத்தாரு, அதை ராமன் சாப்பிட்டாரு சொல்றதெல்லாம் நமது பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக நாமளே இட்டு கட்டின கதை. அதெல்லாம் வால்மீகி அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல, அப்படிலாம் பண்ணல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிளியரிங் தி டவுட். பானுப்பிரியா போடலாம். அந்த பழங்கள் சேகரிச்ச போது வாடாம இருந்தன. ஏன்னா பதங்க மகிழ்ச்சியின் பிரபாவத்தினால அங்க இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊத்த வேண்டாம், அங்க இருக்க மலர்கள் வாடாது. இந்த பழைய மலர்கள் எல்லாம் கூட பந்தல்ல இருந்து எடுத்து வெளியில தொங்க விட்டுருப்பாளாம் சபரி. அதெல்லாம் கூட பார்க்க அழிச்சு போய் காமிக்க சொல்றாரு. அந்த இடத்துல இருக்கிறது ராமன் இஷ்டப்பட்டார். அப்ப லக்ஷ்மணன் கிட்ட சபரி விட்டு ஆசிரமத்தை விட்டு வெளியில வரும்போது சொல்றார், பிரணஷ்டம் அசுபம் என்னஹ கல்யாணம் சமபஸ்திதம். நம்மை சுற்றி லக்ஷ்மணா இந்த ஒரு மாதிரி ஒரு பேட் டைம், அதனுடைய வைப்ரேஷன் எல்லாம் போயிடுத்து. நல்ல காலம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஹிருதயமே நரவியாகிர சுபம் ஆவிர் பவிஷ்யதி. ஹிருதயம் முழுக்க ஒரு நல்லது நடக்கும், மங்கள சூச்சமான மங்களமான ஒரு பெல், கோயில் பெல் அடிக்கிற போது கேட்கறது அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு யதி திருஷ்யத்தே சா சாத்வி. இந்த சீதை திடீர்னு இப்போ நம்ம கண் முன்னால ஒரு மரத்துக்கு பின்னால வெளியில வந்து ஐ எம் ஹியர் அப்படின்னு சொன்னாக்கா நான் அவளை கோவிச்சு கொள்ள மாட்டேன். அவ ராமா நம்ம இங்கே இருந்துடுவோம், அயோத்தியெல்லாம் வேண்டாம, இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா, எதிச்சேக வசேமகி இங்கே இருக்கான்னு சொன்னாக்கா நான் ஒத்துடுவேன். இன்ன சக்கராயை அயோத்தியாயை ஸ்பிரஹே, அதுக்காக ஆசைப்பட மாட்டேன்னு அந்த அளவுக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு ராமரை சபரியை சந்தித்தது, அந்த ஆசிரமத்துல நேரம் கழிச்சதெல்லாம் அவரை அவ்வளவு பரிசுத்தமாக்கி, ராமனுக்கு மனசுலயே ஒரு துக்கம் போகிற அளவுக்கு பரிசுத்தமாக்கி. இதான் உண்மை. சூப்பர் சூப்பர். எஸ் மேம், பானுப்பிரியாமா. எஸ். ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, முறை ஒன்றும் இல்லை கண்ணா, முறையொன்றும் இல்லை கோவிந்தா, முறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, முறையொன்றும் இல்லை கண்ணா, முறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். திரையில் பின்னிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா.
மறைமூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத மறையப்பா யாரும் மறுக்காத மறையப்பா வாழ்வில் ஏதும் கர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. தேங்க்யூ சார். தேங்க்யூ பானுப்பிரியா. தேங்க்யூ பானுப்பிரியா. தேங்க்யூ Yes. தேங்க்யூமா. குறையும் இல்லை இல்ல பட் பானுப்பிரியா இஸ் வித் அஸ்ங்கிறதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் குறை இல்லாம இருக்கு. எஸ் மேம், எஸ் மேம். தேங்க்யூ மேம். Thank you. Thank you, Bhanupriya. Thank you, Bhanupriya. Thank you, sir. Very wonderful session. ரொம்ப அருமை. அத்தியாத்ம ராமாயணம் எங்களை பல சிகரங்களுக்கு எங்களை அழைத்து செல்கிறது. ஏன்னா ராமாயணத்தை கேட்டு இந்த அத்தியாத்ம ராமாயணம் இன்னும் பல பரிணாமங்களே வந்து நீங்க விளக்குறீங்க. அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ தனசேகரன். தேங்க்யூ. அவர் சபரியை விசிட் பண்ணதுல நம்ம எங்கெங்கெல்லாமா விஷன் போயிட்டாரு பகவான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். Oh Divine Master, grant that today may bring to us complete consecration to thy will, more integral gift of ourselves to thy work, more forgetfulness of praise, greater illumination, purer love. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, to your light, to your love, your power. In all things, may you see the divine. Thank you very much, ma. Thank you very much. Yes, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you all. Thank you, ma. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Gratitude. Thank you, sir. Thank you, everybody. Thank you very much, sir. தேங்க்யூ சார்.